ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏரியா ஜனங்களை கூப்பிட்டு வச்சுக்கோ, ஏன் தெருவை தாண்ட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன மிரட்டறியா? சம்மதமே இல்லாம தான் நீ உன் புருஷன் போட்டோவை நடு வீட்டுல மாட்டி வச்சிருக்கியா? ஓ, இப்ப இது இங்க இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா? நானும் அவன் போட்டோவை ஒன்னும் வீராப்புக்கெல்லாம் ஒன்னும் மாட்டல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நாளைக்கு அப்பா யாருன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் மாட்டி வச்சிருக்கேன். மாட்டினது தப்புதான், இப்பவே உடைச்சிடுறேன். இப்ப ஒத்துக்கிறியா இவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லன்னு? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல முழுசா போக மாட்ட. தப்பு பண்ணது உன் புருஷன், நீ எங்களை மிரட்டறியா? உன் புருஷன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? அவன் ஏதாவது பண்ண அவனை போய் கேளியா? எதுக்கு என் வீட்டுக்குள்ள நுழையிற? அந்த புறம்போக்கு இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் இந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சுக்குவான். நீயும் அவன் போட்டோ எல்லாம் உடைச்சு நாடகம் போடுவ. நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமா? ஒழுங்கா அவன் புருஷன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. நானா அவனை கண்டுபிடிச்சேன், என் கையால தான் அவனுக்கு சாவு. கொன்னு புதைக்காம விட மாட்டேன். செய்யு, தயவு செஞ்சு செய்யு. நீ அவனை கொன்னுட்டான், நான் ஒன்னும் ஐயோ என் புருஷன் போயிட்டான்னு உப்பாரி எல்லாம் வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்க மாட்டேன். என்ன புடிச்ச சனிய ஒழிஞ்சா நினைச்சுக்கிட்டு பூவும் பொட்டியும் தூக்கி போட்டுட்டு தலை முழுக்கிட்டு நிம்மதியா இருப்பேன். என் பொண்ணுக்காக தான் இந்த போட்டோவே இருக்கு, என் நெத்தில குங்குமமும் இருக்கு. அந்த ஆளை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு கவலையே இல்ல. அக்கா, உங்க புருஷ மத்த பொண்ணுங்க வாழ்க்கையில என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் வாழ்க்கைய அடியோட நரகமாக்கிட்டாருக்கா. யார் பேச்சுக்கோ கட்டுப்பட்டு நான் குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து என்னை மயக்கமாக்கி என் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டாங்க. அதுக்கு பலனா இப்ப நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் யாருன்னு தெரியாம வைத்தியம் புடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதே இடத்துல எண்ணெய வச்சு பாருங்க. ஒரு பொண்ணுக்கு ஒருத்த அநியாயம் பண்ணி அது இன்னார்னு தெரிஞ்சு அவனை தேடி பிடிச்சு நியாயம் கேக்குறது கொடுமைனா, யாரு எனக்கு அநியாயம் பண்ணதுன்னு தெரியாமலேயே தேடி அலையிறது ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய கொடுமைக்கா. உங்க கால்ல வேணாலும் விழுந்து கேக்குற, உங்க புருஷன் எங்க இருக்கு சொல்லுங்க. ஐயோ எந்திரிமா, எந்திரி. நீ ஏமா ஏன் கால்ல விழுற? இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்கு அந்த புறம்போக்கு தான் உன் கால்ல வந்து விழணும். அவன் கிட்ட மாட்டின பொண்ணுங்கெல்லாம் ஏதோ ஒரு பொண்ணுங்கன்னு நினைச்சேன். ஆனா உன் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுமா. நான் அவனுக்கு போன் பண்ணி பல வருஷம் ஆச்சு. உங்களுக்காக வேணும்னா அவனுக்கு போன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு விசாரிச்சு சொல்லட்டுமா? ரகுவோட செல்போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் எங்க இருக்கானே தெரியல. அவன் வேற நம்பர் மாத்திட்டான். புது நம்பர் உங்களுக்கு தெரியுமா? இல்லையே, பழைய நம்பர் தான் இருக்கு. ஏமா, இவர் யாருமா? இவர் உனக்கு என்னமா வேணும்? எனக்கு உங்க புருஷன் இவ்ளோ பெரிய கொடுமைய செஞ்ச போறவும் என்னைய காதலிச்ச ஒரு பாவத்துக்காக என் கழுத்துல தாலிய கட்டி ஊரு என்னை எதுவும் அசிங்கமா பாத்துற கூடாதுன்னு எனக்காகவே வாழ்ற மனுஷன். என்னமா வெறும் மனுஷன்னு சொல்லிட்ட, புருஷன்னு சொல்லுமா. தம்பி, நீங்க யார் என்னன்னு தெரியாம வா போன்னு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. அதெல்லாம் பரவாயில்லக்கா. எங்களுக்கு ரகுவை கண்டுபிடிக்கணும். அவன் மூலமா ஆனந்தி இப்படி பண்ணவன் யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான்க்கா அவனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ரகுவை கண்டுபிடிக்க எங்ககிட்ட ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கு உங்க உதவி எங்களுக்கு வேணும். இந்த பொண்ணு மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய அந்த படுபாவி அழிச்சிடக்கூடாது. ஏதோ இந்த பொண்ணை பெத்தவங்க பண்ண புண்ணியம், இந்த பொண்ணுக்கு நீங்க புருஷனா கிடைச்சிருக்கீங்க. பாதிக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஒருத்தர் அமையறது இல்லையே. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நிச்சயமா பண்ணுவேன்.